பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸோ நாளைய தினத்தில் காலையில் 3 ஆராதனை இருக்கிறது. 6 o'clock, 8 o'clock, 10 o'clock. அது மாத்திரமல்ல, நாளைக்கு ஈவினிங் 4:45க்கு ஷைனிங் ஸ்டார் என்ற ப்ரோக்ராம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் நம்முடைய ஆலயத்தில் இருக்குது. ஸோ 4:45க்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளை அழைச்சி கொண்டு வாங்க. ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க, நீங்களும் வாங்க. ஸோ இந்த மாதிரி கூடுகையில் நம்ம சபையில் வைக்கும் பொழுது நம்ம சபை மக்களையும் சால்வேஷன் டிவி பார்க்குற எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். இது சபை பாகுபாடின்ற இது இலவசம், ஃப்ரீ இது தான். அதில் எல்லோரும் வாங்க, சரியா? எல்லோரும் வாங்க. நாளை தினத்தில் அதில் வந்து பங்கு பெறுங்க. அது மாத்திரமல்ல, ஈவினிங் அந்த ப்ரோக்ராம் 4:45லேருந்து 6:30 வரைக்கும் நடக்கும். 6:45க்கு 4வது ஆராதனை ஆரம்பிக்கும். அதில் ஈவினிங் சர்வீஸ் வரவங்க 6:40க்கு ஆரம்பிக்கிற அந்த சர்வீஸில் வந்து பங்கு பெறுங்க. முன்னாடி அந்த கூட்டத்தில் வந்தாலும் அப்படியே இருந்துட்டு ஈவினிங் முடிச்சுட்டு போகலாம். கர்த்தர் உங்களோடு கூட இந்த வழி நடத்துவார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 34வது வசனம். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். நான் சொல்லுகிறேன், உங்களை கர்த்தர் உயர்தலங்கள், உங்களுடைய உயர்தலங்கள், ஆமென், உங்களை நிறுத்துவார். நல்ல உயர்வை கர்த்தர் கட்டளை இடுவார். நீ நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், என் லைஃப் ஏன் இப்படி இருக்குது, ஏன் இப்படி கலங்கிட்டு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். யோசேப்புக்கு ஒரு இருண்ட காலம் இருந்துச்சு. எல்லா நாளும் அவன் இருண்ட காலம் இல்லை. ஒரு நாள் கர்த்தர் யோசேப்பை அந்த எகிப்து தேசம் எல்லாவற்றுக்கும் நல்ல உயர் அதிகாரியாக கர்த்தர் நிறுத்தினார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி இருக்கிற காரியங்கள் மாறும், சரியா? கண்டிப்பாக மாற்றுகிறவர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிங்க, சரியா? எதை பற்றி கவலைப்படாதீங்க, துக்கமுகமாக இருக்காதீங்க. மாற்றுவங்க கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் சோத்திரிக்க எங்களை உயர்தலங்களில் நிறுத்துகிற தேவன். என்னால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல உயரத்தில் வைங்கப்பா. அந்த கால்கள் உயரத்தில் நிற்க வைங்க. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. இந்த நாளில் வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாக நம்முடைய கரமண்டர் ஒவ்வொரு பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். எல்லா நன்மையில் நிறைவாய் கொடுங்க. இந்த நாளில் எந்தெந்த கம்பெனிங்க அவங்க அப்ளை பண்ணுறாங்களோ எல்லா இடத்துலேருந்து கால் ஃபார் வரட்டும். எல்லா இடங்களிலிருந்து கர்த்தாவே அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவர், இந்த நாளிலே தேவன் தாமே உதவி செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர், இந்த நாளில் வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் விலகட்டும். ஆண்டவரே கர்த்தா, பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க, எல்லா கர்ப்ப தடைகள் எல்லாம் மறையட்டும். எல்லா திருமண தடைகள் மறையட்டும். எல்லா கடன் பிரச்சனைகள் எல்லாம் மறையட்டும். இந்த நாளிலே தேவன் தாமே ஒவ்வொருவரோடு நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வருமானங்கள் எல்லாம் பெருக செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தா, அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் நிறைவை கட்டளையிடுங்க, பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அதில் கர்த்தாவே அப்பத்தையும் தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு சாப்பிடுகிற எல்லா ஆகாரங்கள் சரீரத்துக்கு நல்ல பலனை கொண்டு வரட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் மறைவதாக. ஆண்டவரே, ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன். ஆண்டவரே, இதனால் ஊழியர்களை பலப்படுத்துங்க. நாளை தினத்தில் ஆராதனை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக எல்லா ஊழியர்களை பலப்படுத்திய நாளை தினத்தில் ஆராதனை வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தா தேவன் தாம் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. உங்களுடைய கரை ஒவ்வொரு பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா, மகிமையான காரியங்களை செய்வீராக. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தருவீராக. ஆண்டவர், எங்களுக்காய் சொந்த கர்த்தாவை சர்ச்சை கட்டுவதற்கு உதவி செய்வீராக. வழியை திறப்பீராக. சபையை கட்டுவதற்கு ஜனங்களை எழுப்புவீராக. அன்று நெகேமியா சொன்னது போல எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னது போலப்பா, என் நாட்களில் எங்களுக்காய் சபையை கட்டுவதற்கு ஆண்டவரே வழிகளை திறந்த ஆண்டவரே, எப்படியால் அந்த தேவையெல்லாம் சந்திப்பீராக. சுவிசேஷ பணியுடைய தேவையை சந்திப்பீராக. இந்த நாளில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. என் தேவன் தாமே மகிமையான காரியங்களை செய்வீராக. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும்.
ஆண்டவரே கர்த்தாவே இம்மட்டு நடத்தின தேவன் இனிமேல் நீ நடத்த வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தாவே போக்கிலும் வருத்தமுடைய கரம் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும். எல்லா தீங்குக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளட்டும். எல்லா வன்கண் எரிச்சல் பொறாமையின் கண்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளட்டும். பலவீனமாக இருக்கிற எல்லா பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நாளை தினத்தில் ஆராதனை வந்து பங்கு பெற உதவி செய்வீராக. மகிமையான காரியங்களை செய்யும் ஆண்டவரே. நாளை தினத்தில் நடக்கிற எல்லா ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. காலை நடக்கிற 3 ஆராதனை ஆசீர்வதிங்க. நாளை மாலை நடக்கிற கர்த்தாவே ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே அது பிறகு நடக்கிற 4வது ஆராதனை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எல்லா ஆராதனை தேவனுடைய வல்லமுள்ள கரங்களை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். பெரிய மனதில் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினம் நடக்கிற ஆராதனை வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.